ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8th நியூ புக் டேர்ம் 1லேருந்து வரலாற்றுக்கான புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புக் பேக் கொஷின் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. அதனால தான் இப்போது இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, இது பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களின் வருகை அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புத்தக வினாக்கள். ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி, இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? இந்த கேள்வி தேர்வில் கேட்கப்பட்டது. ஆன்சர் அல்போன்சோ டி அல்புகர்க். மேலும் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அல்போன்சோ டி அல்புகர்க். இரண்டாவது கேள்வி, பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? இதுவும் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. ஆன்சர் போர்ச்சுகல். போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவிற்கு முதன்முறையாக கடல் வழியை கண்டுபிடித்தனர். குறிப்பாக வாஸ்கோட காமா அந்த நபரை நம்ம சொல்லலாம். வாஸ்கோட காமா 1498 கள்ளிக்கோட்டைக்கு அடைந்திருப்பார். இந்திய மாலுமி ஒருவரின் உதவியுடன் அவர் கள்ளிக்கோட்டையை அடைந்த ஆண்டு 1498. மூன்றாவது கேள்வி, 1453 ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? ஆன்சர் துருக்கி. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்டது. நான்காவது கேள்வி, சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் இங்கிலாந்து. இவர் ஜஹாங்கீர் அவைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆண்டு எது? இது தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. ஆன்சர் 1608 ஆண்டு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை எது? ஆன்சர் புனித ஜார்ஜ் கோட்டை. இது சென்னையில் உள்ளது. இதுதான் இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை. ஆறாவது கேள்வி, பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யார்? ஸோ வியாபாரத்திற்காக அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள். ஏழாவது கேள்வி, தமிழ்நாடு கடற்கரை ஓரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது? ஆன்சர் டேனியர்கள். தரங்கம்பாடி அப்படின்றது டேனியர்களுடைய ஒரு முக்கியமான வர்த்தக மையம். இந்த தரங்கம்பாடியை டேனியர்கள் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டானஸ்பெர்க். இதையும் தேர்வில் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சரியான விடையை கண்டுபிடி. முதல் கேள்வி, இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் டேஸில் அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. இரண்டாவது கேள்வி, போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் டேஸ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார்? ஆன்சர் மன்னர் 2ஆம் ஜான். மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556 டேஸ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது? கோவாவில் எந்த அரசால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய அரசு. இது மிக முக்கியமான கேள்வி. ஆண்டு தேர்வில் கேட்டிருக்காங்க. அடுத்து நான்காவது கேள்வி, முகலாய பேரரசர் டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். முகலாய பேரரசரான ஜஹாங்கீர் தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். ஐந்தாவது கேள்வி, பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டது? யாரால் பார்த்தீங்கன்னா கால்பர்ட். ஆண்டு 1664 ஆண்டு. அடுத்த ஆறாவது கேள்வி, டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் கிறிஸ்டியன். பட்டயம் வெளியிடப்பட்ட ஆண்டு மிக மிக முக்கியம். 1616 மார்ச் 17ஆம் நாள். அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம். டச்சுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 1602 ஆண்டு. ஏன் அப்படின்ற காரணமும் நம்ம பார்க்கலாம். டச்சுக்காரர்கள் நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1602. ஆங்கிலேயர்கள் இதை நம்ம 1600 பொறுத்தலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராணி எலிசபெத் கிழக்கிந்திய கம்பெனியுடன் வர்த்தகம் செய்ய அனுமதி பட்டயம் வழங்கப்பட்ட ஆண்டு தான் 1600. நாள் டிசம்பர் 31. இது மிக மிக முக்கியம். அடுத்து மூன்றாவது டேனியர்கள்.
டேனியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1616 நம்ம பொறுத்தலாம். டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இது. அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் 1664 பொறுத்தலாம். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இது. அடுத்து பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியானது என்ன அப்படின்ற ஆன்சர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். 1, 2 மற்றும் 4 சரியானது. கவர்னர் நினோடி குன்கோ போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். ஸோ கொச்சியிலிருந்து தலைநகரை கோவாவிற்கு மாற்றிய போர்ச்சுகீசிய கவர்னர் யாருன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர். இது மிக மிக முக்கியமான பாயிண்ட். யார் வந்து இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர் அப்படின்னு கேட்பாங்க. டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்களது முதல் வணிக மையத்தை நிறுவினர். இது வந்து தவறானது. சூரத் கிடையாது. சரியான விடை மசூலிப்பட்டினம். 4வது, இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார். மிக மிக முக்கியமான பாயிண்ட் இது. இது எக்ஸாம்லையும் கேட்டது. இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜேம்ஸ் என்பவரால் ஜஹாங்கீர் அவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் யார் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. தவறான இணையை கண்டறிக. இவற்றுள் தவறானது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, பிரான்சிஸ் டே. இவர் ஆங்கிலேயர் என்பது தான். இங்கே டென்மார்க்குன்னு இருக்குது. சரியான விடை ஆங்கிலேயர். பெட்ரோ காப்ரல் போர்ச்சுகலை சேர்ந்தவர். கேப்டன் ஹாங்கின்ஸ் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். கால்பர்ட் பிரான்ஸை சேர்ந்தவர். அடுத்து லெசன் 2 பார்க்கலாம். வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. முதல்ல சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி, 1757 ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் சிராஜ் உத் தௌலா. இரண்டாவது கேள்வி, பிளாசிப் போர் நடைபெற்ற ஆண்டு எது? தி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. பொறுத்துகளை கூட நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஆன்சர் 1757 ஆண்டு. இந்த பிளாசிப் போர் வந்து பார்த்தீங்கன்னா அலிநகர் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதற்கான ஆண்டு 1757 பிப்ரவரி 9. மூன்றாவது கேள்வி, பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? ஆன்சர் அலகாபாத் உடன்படிக்கை. அதற்கான ஆண்டு 1765 பிப்ரவரி 20 இந்த தேதியில தான் அலகாபாத் உடன்படிக்கை ஏற்பட்டது. பக்சார் போர் ஏற்பட்ட ஆண்டு 1764 ஆண்டு. இதுவும் மிக மிக முக்கியம். நான்காவது கேள்வி, பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி எந்த கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 2ஆம் கர்நாடக போர். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் வந்து இதுக்கு பார்த்துருக்கோம். கர்நாடக போர் அப்படின்னா பாப்பா, இதான் வந்து ஷார்ட்கட். ஐனா ஐலா சஃபைல் உடன்படிக்கை, பா வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை, இன்னொரு பா வந்து பாரிஸ் உடன்படிக்கை. ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்க அந்த பாண்டிச்சேரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வெளிநாடான பாரிஸ், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் படி எந்த கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? 2ஆம் கர்நாடக போர். ஐந்தாவது கேள்வி, ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு எது? ஆன்சர் 1761 ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது? ஆன்சர் ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான். ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1784 ஆண்டு. ஏழாவது கேள்வி, 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யார்? ஆன்சர் காரன் வாலிஸ் பிரபு. எட்டாவது கேள்வி, ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? ஆன்சர் 2ஆம் பாஜிராவ். ஒன்பதாவது கேள்வி, மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வா யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் 2ஆம் பாஜிராவ். இவருக்கு வருடாந்திர ஓய்வூதியம் 8 லட்சம் வந்து வழங்கப்பட்டது. பத்தாவது கேள்வி, துணைப்படை திட்டத்தில் இணைந்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஹைதராபாத். துணைப்படை திட்டத்தில் இணைந்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு ஹைதராபாத். சரியான விடையை கண்டுபிடி. அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1757 ஆண்டு. சிராஜ் உத் தௌலாவின் தலைமை படை தளபதி யார்? மீர் ஜாஃபர். அடுத்து 2ஆம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் வாரிசுரிமை பிரச்சனை. நான்காவது கேள்வி, இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின், டல்ஹவுசி பிரபு.
5வது கேள்வி, திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்தர் வெல்லஸ்லி. 6வது கேள்வி, திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் டேஸ் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது? ஆன்சர் 3ஆம் கிருஷ்ணராஜ உடையார். 7வது கேள்வி, 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர்? டேஸ். ஆன்சர் வெல்லஸ்லி பிரபு. அடுத்து பொறுத்துக. ஐலா சஃபேல் உடன்படிக்கை. ஆன்சர் முதல் கர்நாடக போர். அந்த ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ பாப்பா. சால்பை உடன்படிக்கை. ஆன்சர் முதல் மராத்திய போர். பாரிஸ் உடன்படிக்கை. ஆன்சர் 3ஆம் கர்நாடக போர். ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. இது வந்து 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். இதற்கும் ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மமஸ்ரீ. ஆங்கிலேய மைசூர் போருக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா மமஸ்ரீ. ஃபஸ்ட்டு மா வந்து மதராஸ் உடன்படிக்கை, 2வது மா மங்களூர் உடன்படிக்கை, ஸ்ரீ வந்து ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. அப்போது மதராஸ் உடன்படிக்கைக்கு நம்ம எதனோடு பொருத்தலான்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆங்கிலேய மைசூர் போர். அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளது எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3, வந்தவாசி போர் 1760. இதுதான் சரியான விடை. அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு 1746. ஆம்பூர் போர் 1749. ஆற்காடு போர் வந்து பார்த்தீங்கன்னா 1751. இது அப்படியே நமக்கு காலமுறை வரிசைப்படுத்துகளை கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் வந்து புக் பேக் கொஷினை பேஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பேக் கொஷின்ஸ்லாம் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி எந்த கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.